Hi friends, welcome to 5 Minutes Tech YouTube channel. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு 3x3 கியூப்பில் எப்படி 11 ஃபார்முலா அல்லது எல் ஃபார்முலா போடுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். 11 ஃபார்முலா எல் ஃபார்முலா அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது போடுறதுல உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஸ் இருக்கும். அது மட்டும் எப்படின்னு சொல்ல போகிறேன். அது எங்கே போடணும், கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது, எந்த டைமில் போடணும்னு இருக்குது, அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. பட் எல் போடுறதுல உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருக்குது அப்படின்னா இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு தெளிவாக புரியும். நம்ம பொதுவாக எல் எப்படி போடுவோம் அப்படிங்கிறத நீங்கள் யோசிக்கணும். இங்கே நீங்கள் போட வேண்டியது டபுள் எல், ரெண்டு சைடு எல் போடணும். ரைட் சைட்லேயும் எல் போடணும், லெஃப்ட் சைடு எல் போடணும். போட்டுவிட்டு அதை ரிவர்ஸ் பண்ணணும். இதை மட்டும் நல்லா இமேஜின் பண்ணுங்கள். ஒரு எல் எப்படி நம்ம போடுவோம் நார்மலாக? இப்போ ரைட் சைடு போடுறோம்னு வச்சுக்கோங்களேன். இங்கே போடுறோம், இப்படி போட்டுட்டு இப்படி தானே போடுவோம். ரைட் சைட்னா இப்படி போட்டு இப்படி போடணும். அப்போ இதை நீங்கள் கீழே இறக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு கோடு போடும்போது இதை கீழே இறக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறமா இந்த சைடு லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடு ஒரு கோடு போடுறோம். வெர்டிகலாக ஒரு லைன் போடுறோம். ஃபஸ்ட்டு ஹரிசாண்டலாக ஒரு லைன் போடுறோம். இப்போ ஹரிசாண்டலாக போடணும்னா லெஃப்ட்லேருந்து ரைட் தானே மூவ் பண்ணுறோம். அப்போ லெஃப்ட்லேருந்து ரைட்டில் இப்படி மூவ் பண்ணணும். நீங்கள் இதுதான் ரைட் சைடில் உள்ள எல். ஓகேவா? அதே மாதிரி லெஃப்ட் சைடில் உள்ள எல் எப்படி போடணும் அப்படின்னா இதை கீழே இறக்குறோம். லெஃப்ட் சைடு எல்னா நம்ம இப்படி தான் போவோம். ஸோ இதை கீழே இறக்கிட்டு இதை மட்டும் கீழே இறக்கிட்டு அப்போ ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடு இப்படி போடணும். ஸோ நம்ம இப்படி போட்டால் தான் அது எல் ஆகும். ஓகேவா? இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மறுபடியும் நான் ரிவர்ஸ் பண்ணுறேன். ப்ராப்பராக எல் அந்த ஃபார்முலாவில் இப்படி போடணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அந்த ஃபார்முலா படி நீங்கள் எல் போட்டுட்டு ரிவர்ஸ் பண்ணணும். அப்படி தானே? ஸோ ரிவர்ஸ் பண்ணணும் அப்படின்னா போட்டு எல்லாம் மறுபடியும் ரிவர்ஸ் பண்ணணும். இப்போ ஒரு கோடு போட்டு இப்படி போட்டிங்கன்னா மறுபடியும் இதை இப்படி போட்டு இப்படி போயிட்டீங்கன்னா ரிவர்ஸ் பண்ணி முடிச்சிடணும். ரெண்டு சைடு அதே மாதிரி பண்ணி முடிச்சுட்டா உங்களுக்கு எல் ஃபார்முலா கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ ப்ராப்பராக இங்கே எப்படி போடுறது அப்படிங்கிறத நான் பார்க்கலாம். இப்போ எல் இந்த சைடு தான் போட போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதை கீழே இறக்கிறீங்க, ரைட் சைடுக்காக இதை கீழே இறக்கிறீங்க. ஒரு கோடு போட்டீங்க, ஒரு கோடு இப்படி போட்டாச்சு. அதுக்கப்புறமா லெஃப்ட்ல இருந்து ரைட் சைடு ஒரு லைன் ஹரிசாண்டலாக வரையணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ண போறீங்க, லெஃப்ட் சைடு ரைட் சைடுங்கிறனால இப்படி மூவ் பண்ணுறீங்க. இப்போ எல் போட்டாச்சு, ரைட் சைடு எல் போட்டாச்சு. அதே சமயம் ரைட் சைடு எல் போட்டு முடிச்ச உடனே லெஃப்ட் சைடு எல் போடணும். சரியா? அப்போ இதை கீழே இறக்கணும். இதை கீழே இறக்கிட்டு இப்போ லெஃப்ட் சைடுனா ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடு தான் மூவ் ஆகணும். ஸோ இதை மூவ் பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் கவனிக்க வேண்டியது நல்ல ஒரு விஷயம். இந்த இடத்துல நல்லா கவனிங்க. ஏற்கனவே நீங்கள் லெஃப்ட்லேருந்து ரைட் சைடு மூவ் பண்ணி இந்த எல்லுக்கு ரைட் சைடு எல்லுக்கு இந்த லைன் வரைஞ்சிட்டீங்க. ஸோ இப்போ லெஃப்ட் சைடு இருந்து ரைட் சைடு மூவ் பண்ண போகிறீங்க. எதுக்கு? இங்கே போட்ட கோடுக்கு ஒரு எல் இப்படி போடுறதுக்காக. ஸோ இதை இப்படி மூவ் பண்ணுறீங்க. இப்போ எல் இங்கே போட்டாச்சு. அதே சமயம் ஏற்கனவே இங்கே ஒரு லைன் லெஃப்ட்ல இருந்து ரைட் சைடு போட்டிங்களா இந்த எல்லுக்கு, அது ரிவர்ஸில் வந்துருச்சா? அதே இதில் தானே போடுறீங்க, காமனா பாட்டத்தில் தானே போடுறீங்க. லெஃப்ட் சைடு ரைட் சைடு இந்த எல்லுக்காக இங்கேருந்து மூவ் பண்ணீங்கல்ல, அதை அப்படியே ரிவர்ஸ் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இங்கே ஒரு கோடு மட்டும் இருக்குது, இங்கே ஒரு எல் இப்படி இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? இங்கே ஒரு கோடு இருக்குது, இங்கே ஒரு எல் இருக்குது. இப்போ நம்ம ரிவர்ஸ் பண்ணணும். எல் போட்டு முடிச்சாச்சா? போட்டு முடிக்கும் போதே என்ன ஆயிடுச்சு, ரைட் சைடு உள்ள அந்த ஹரிசாண்டல் லைன் ரிவர்ஸ் ஆயிடுச்சு. ஒரு லைன் மட்டும்தான் இருக்குது. இப்போ ரிவர்ஸ் பண்ணுறது நமக்கு ஈஸி. இந்த லைனை மட்டும் நீங்கள் ரிவர்ஸ் பண்ணால் போதும். ஸோ இதை மட்டும் மேலே கொண்டு போங்க. மேலே இருந்து கீழே வந்தீங்க, அப்போ கீழே இருந்து மேலே கொண்டு போயிருங்க. இப்போ இங்கே எல் முழுமையாக இருக்குது. ஓகேவா? ஸோ இதை ரிவர்ஸ் பண்ணணும். ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், கீழே தானே ரிவர்ஸ் பண்ணுறோம். இங்கே ஆட்டோமேட்டிக்காக இந்த எல்லுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே ரிவர்ஸ் ஆச்சு. இந்த எல்லுக்கு நீங்கள் மறுபடியும் ரிவர்ஸ் பண்ணணும். அப்போ இந்த எல்லுக்கு நம்ம என்ன பண்ணணும், இங்கே இருந்து எப்படி கொண்டு போகணும், இப்படி கொண்டு போகணும். அப்போ இப்போ இங்கே இருந்து இப்படி கொண்டு வரணும். அப்போ லெஃப்ட்ல இருந்து ரைட் சைடு கொண்டு போகிறோம். ஓகேவா? இப்போ இந்த கோடு மட்டும்தான் இருக்குது, அதை ரிவர்ஸ் பண்ணிடுங்க. புரிஞ்சதா? அவ்வளோதான். இதுதான் உங்களுக்கு எல் ஃபார்முலா. ஓகேவா? மறுபடியும் உங்களுக்கு காட்டுறேன். மறுபடியும் ஒரு தடவை சொல்கிறேன், நல்லா கவனிங்க. ஒரு எல் போடும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா ரைட் ஹேண்டால் எல் போடும்போது இப்படி போட்டு ஒரு லைன் போட்டு இப்படி போடுவோம். ஓகேவா? அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்டில் போடும்போது இப்படி போட்டு இப்படி போடுவோம். ஓகேவா? இதுதான் போடுறோம். டபுள் எல் ஃபார்முலானே வச்சுக்கலாம். நீங்கள் இதை இப்படி வர்றதுனால தான் இதை 11 ஃபார்முலான்னு சொல்கிறாங்க. இங்கே ஒரு கோடு வர்றதுனால 11 ஃபார்முலான்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஆனால் நம்ம டபுள் எல் ஃபார்முலான்னு வச்சுக்கலாம். அதுதான் கரெக்டான ஒரு மீனிங்காக இருக்கும். ஸோ நம்ம எல் போடும்போது என்ன பண்ணுறோம், ஒரு கோடு போட்டு அதுக்கப்புறமா லெஃப்ட் சைடு இருந்து ரைட் சைடுக்கு ஒரு லைன் இப்படி வரைகிறோம். ஸோ இங்கே இருந்து இப்படி வரையணும்னா இதை தான் நம்ம இப்படி மூவ் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஒரு கோடு போடுறீங்க, இதை இப்படி மூவ் பண்ணுறீங்க. எல் போட்டாச்சு, லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடு வந்தாச்சு. ஓகேவா? இதுதான் எல். அதே மாதிரி இங்கே எல் போடும்போது
இதை கீழே இறக்குறீங்க. இந்த எல்லுக்கு வந்து ரைட் சைட்லேருந்து தான் லெஃப்ட் சைடு போகணும். இப்படி தானே போகணும். அப்போ இதை தான் மூவ் பண்ணணும். இப்படி மூவ் பண்ணணும். ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடு மூவ் பண்ணிட்டீங்க. அப்படி மூவ் பண்ணும்போது ஏற்கனவே இங்கே ஒரு எல் போட்டிங்களா ரைட் சைடு, அதோடைய அந்த பாட்டம் லைன் வந்து ரிவர்ஸ் ஆயிடுச்சு. இங்கேருந்து இப்படி போனது இங்கே எல் போடும்போது அது ரிவர்ஸ் ஆயிடுச்சு. அப்போ இங்கே ஒரு கோடு மட்டும்தான் இருக்குது. ஸோ எல் 2 சைடும் போட்டு முடிச்சாச்சு. இப்போ என்ன பண்ணோம்னா ரிவர்ஸ் பண்ணுறோம். ஆட்டோமேட்டிக்காக இந்த லைன் ரிவர்ஸ் ஆயிடுச்சு. இந்த ஒரு லைன் மட்டும்தான் இருக்குது. ஓகேவா? ரைட் சைடு எல்லுக்கு இந்த ஒரு லைன் மட்டும் இருக்குது. இங்கே ஒரு எல் ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதை நீங்கள் மேலாக்க ரிவர்ஸ் பண்ணிடுங்க. ரிவர்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த எல் மட்டும் இருக்கா, இந்த எல்லை இந்த லைனை ஃபஸ்ட்டு கீழே உள்ள லைனை ரிவர்ஸ் பண்ணணும். லெஃப்ட்லேருந்து ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு போனோம். இப்போ லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு வரணும். ரிவர்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த கோடு மட்டும்தான் இருக்குது. கோடு மேலேருந்து கீழே வந்தோம், கீழேருந்து மேலே கொண்டு போகணும். அவ்வளோதான். இதுதான் உங்களுக்கு எல் ஃபார்முலாங்க. டபுள் எல் ஃபார்முலான்னு சொல்லலாம், அல்லது 11 ஃபார்முலான்னு சொல்லலாம். ஸோ இந்த எல் ஃபார்முலா எங்கே நம்ம போடுவோங்கிறது உங்களுக்கு தெரியும். இந்த ராங் பீசஸ் இருக்கும் இங்கே, சரியா? இந்த 4 கார்னர்லையும் ராங் பீசஸ் இருந்ததுன்னா அதை கரெக்ட் பண்ணுறதுக்காக எல் ஃபார்முலா போடுவோம். ஓகே, அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கலாம். பை.